சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணி நியமன முறைகேடு புகார் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் கூற கேட்போம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நூலகர், உடற்கல்வி இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் வழங்குவதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும், அதேபோன்று பட்டியலினத்திற்கு வழங்க வேண்டிய பணிகள் மற்றும் பொறுப்புகளை பொது பிரிவினர்களுக்கு வழங்கியதாகவும், மேலும் முறையான கல்வி தகுதி இல்லாமல் பணி வழங்கியதாக பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் உரிய விசாரணை செய்ய சேலம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் முதற்கட்டமாக பல்கலைக்கழக நூலகர் ஜெயபிரகாஷ், உடற்கல்வி இயக்குனர் வெங்கடாச்சலம் ஆகியோரிடம் 2 நாட்கள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இன்றைய தினம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு 1 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அலுவலகத்தில் ஜெகநாதனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பணி நியமனம் தொடர்பாக விளக்கம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த 1 மணி நேரம் துறையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.